இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக பரலோக தேவன் நம்மை நேசிப்பதினால் அவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களுக்காய் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தமுள்ள தேவ ஜனமே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது எந்த கட்டளையாவது மீறினாரா? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று 1 யோவான் 3:4 நாம் வாசிக்கின்றோம். ஏன் வேதாகமம் இதை கூறுகிறது? மீறினார் என்றால் அவர் பாவம் செய்ததாகவே அர்த்தம். பாவம் செய்த ஒருவர் எப்படி நம்முடைய இரட்சகராக இருக்க முடியும்? தமக்கு எதிராக யூதர்கள் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கு கிறிஸ்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று யோவான் 8:46 கேள்வியை கேட்கின்றார். ஏன்? சவால் விடுவிப்பதை நாம் காணலாம். அந்த சவாலை ஏற்க எவரும் முன் வரவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று 1 பேதுரு 2:22 அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். யோவான் 18:38 ரோம கவர்னரான பிலாத்துவிடம் இந்த செய்தி வருவதை வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு ஓய்வு நாளை மீறினதாக யூதர்கள் குற்றம் சாட்டினர். உண்மையிலே கிறிஸ்து ஓய்வு நாள் கட்டளையை மீறினாரா? இல்லை. தேவனுடைய ஓய்வு நாளை பாரமான கட்டுப்பாடுகளினால் சுமையாக்கிய யூத தலைவர்கள் சாத்தானின் சித்தத்தை நிறைவேற்றியிருந்தனர். கிறிஸ்துவின் நாட்களில் ஓய்வு நாள் ஆசரிப்பு அன்புள்ள பரமபிதாவின் பண்பை பிரதிபலித்து காட்டுவதை விட தேவனை ஒரு கொடுங்கோலனாக காணும்படி செய்தது. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளான ஓய்வு நாளை பாரமான நாளாக எடுத்து காட்டியது. ஆகவே யூதர்களது பாரம்பரிய சட்டங்களான மிஸ்னா சட்டங்களை இயேசு கடுமையாக எதிர்த்தார். இந்த தவறான எண்ணங்களை சீர்திருத்துவதே கிறிஸ்துவின் ஊழியமாக இருந்தது. ஆகவே தான் ஓய்வு நாளில் அநேக அற்புதங்களை செய்து துன்பங்களிலிருந்தும் சாத்தானின் கட்டுகளிலிருந்தும் ஜனங்களை விடுவித்தார். மார்க்கு 1:31 லூக்கா 6:9-10 வசனங்களிலும் 13:16 இந்த அற்புதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் ஒளிவு மறைவின்றி தேவனுடைய பிரமாணத்திற்கேற்றபடி ஓய்வு நாளை ஆசரித்தார். லூக்கா 4:16. தொடர்ந்து செய்திகளை கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.